அண்மை செய்தி. தமிழ்நாட்டில் அரசு உதவி பெறும் பள்ளிகள், தனியார் பள்ளிகளின் காலாண்டு விடுமுறையானது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். காலாண்டு தேர்வுகள் நிறைவு பெற்று 28ஆம் தேதிக்கு பிறகாக 4 நாட்கள் காலாண்டு விடுமுறை விடப்படும் என பள்ளிக்கல்வித்துறையினுடைய ஆண்டு அட்டவணையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதேபோல் 4 நாட்கள் மட்டுமே காலாண்டிற்கான விடுமுறை நிறைவு பெற்று அக்டோபர் 3ஆம் தேதி பள்ளிகள் தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக 28ஆம் தேதி வரை தேர்வுகள் இருக்கிறது. 29, 30, அக்டோபர் 1, 2 ஆகிய இந்த 4 தினங்கள் மட்டுமே காலாண்டு விடுமுறை அளிக்கப்படும் என தகவல் வெளியாகி இருந்த நிலையில் தற்போது பல்வேறு ஆசிரியர் சங்கங்கள் மற்றும் பெற்றோர்களின் கோரிக்கையை ஏற்று துறை சார்ந்த சந்திப்பிற்கு பிறகாக அறிவிப்புகள் வெளியாகும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்திருந்தார். அடிப்படையில் தற்போது காலாண்டு தேர்வுக்கான விடுமுறைகள் நீட்டிக்கப்பட்டிருப்பதாக பள்ளிக்கல்வித்துறை சார்பில் தகவல் வெளியாகி இருக்கிறது. 3ஆம் தேதி 4ஆம் தேதி, அதாவது அக்டோபர் 3, 4 ஆகிய 2 தினங்கள் கூடுதலாக விடுமுறை வழங்கப்பட்டு அடுத்ததாக சனி ஞாயிறு விடுமுறை சேர்த்து மொத்தமாக அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி பள்ளிகள் தொடங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் 4 நாட்களாக அறிவிக்கப்பட்டிருந்த பள்ளிகளுக்கான காலாண்டு விடுமுறை என்பது தற்பொழுது 7ஆம் தேதி வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் துவக்க பள்ளிகள், அரசு பள்ளிகள், நடுநிலை, உயர்நிலை, மேல்நிலை பள்ளிகள் இந்த காலாண்டு தேர்வு விடுமுறை நிறைவு பெற்று 7ஆம் தேதி பள்ளிகள் செயல்படும் என துவங்கும் எனவும் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.